நம்ம டைம் கொடுக்கணும்ல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகேடா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபைண்ட் தி கரெக்ட் பேர். எது கரெக்ட் பேர் அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் டு கெஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்துக்கோங்க. கேம்பஸ் நாவல் இஸ் ஈக்குவல் டு மார்கரெட் டிராவல். Travelogue is equal to Machiavelli. Diary writing is equal to Samuel Pepys. And periodical essays, Lamb. Yes. Answer C. Okay. Okay, answer is C. Finalize பண்ணிடலாமா? Chat box யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் வேணும். Okay. Good. Answer C தான். ஓகேவா? டைரி ரைட்டிங்னா சாமுவல் பெப்பிஸ் அண்ட் ஜான் ஈவ்லன். இந்த ரெண்டு பேரும் தான் வந்துட்டு டைரி ரைட்டிங் கீழே வருவாங்க. இவங்களோட டைரி எல்லாமே வந்து Jan 1, 1660 இருந்து May 31, 1669 வரை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது பின்னால வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கேம்பஸ் நாவல்னா யாரு அப்படின்ற மாதிரி அதுக்கு செப்பரேட்டா கொடுத்துருக்கேன். கேம்பஸ் நாவல்னா மேரி மெக்கார்த்தி, டிராவலாக் அப்படின்னா பாஷானியஸ், டைரி ரைட்டிங்னா சாமுவல் பெப்பிஸ் அண்ட் நம்ம பார்த்த ஜான் ஈவ்லன், அண்ட் பீரியாடிக்கல் எசேஸ்னா ஜோசப் ஆடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். பீரியாடிக்கல் எசேஸ்னா என்னவா இருக்கும்? நம்ம பார்த்திருக்கோம்ல, மார்னிங் அதானே பார்த்திருப்பீங்க. அடிசன் அண்ட் ஸ்டீல் பார்த்திருப்பீங்கல்ல. ஜர்னல்ஸ்ல டாட்லர் அவங்களோட அவங்க ஆரம்பிச்ச அந்த மேகசின்ஸ்ல அவங்க பப்ளிஷ் பண்ண எஸ்ஸேஸ். ஓகேவா? அதுதான் வந்துட்டு பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். சோ அதுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்க அப்படின்னா ஜோசப் ஆடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். இந்த क्वेश्चन கிளியரா? பீரியாடிக்கல் இயர்ஸ் இது ஐ மீன் டைரி ரைட்டிங் இயர் சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே. டைரி ரைட்டிங்க்கு நேரா நம்ம வந்து ரெண்டு ரைட்டர்ஸ் பார்க்கலாம். ஒன்னு சாமுவல் பெப்பிஸ், இன்னொன்னு வந்து ஜான் ஈவ்லன். இவங்களோட டைரி எல்லாமே வந்துட்டு ரெஸ்டரேஷன் ஏஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரெஸ்டரேஷன் ஏஜ் வந்து 1660 வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ ரெஸ்டரேஷன் ஏஜ்ல வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். Jan 1, 1660 வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி May 31, 1669 ஒரு ஸ்பேன் ஆஃப் 9 years எழுதுற மாதிரி இருக்கும். சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. தேங்க்யூ தமிழ் செல்வி. நெக்ஸ்ட் क्वेश्चन, who edited the Tatler? இது ஈஸியான क्वेश्चन தான். ஆப்ஷன்ஸ்: Steele and John Locke, Addison and Dryden, Addison and Blackmore, Addison and Steele. Addison and Steele. Option D. Yes, option D. Okay. Answer is correct. Option D. The Tatler was edited by Addison and Richard Steele. இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு எடிட் பண்ணிருக்காங்க. And then explanation பாத்துக்கோங்க. The Tatler was a British literary and society journal begun by Richard Steele. Richard Steele தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 1709 இருந்து 1711 வரைக்கும் இது பப்ளிஷ் ஆயிருக்கும். And published for 2 years. 2 வருஷம் வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஜோசப் அடிசன் மட்டும் அவர் மட்டும் ஒரே ஒரு ஜர்னல் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதோட நேம் என்ன? Freeholder. எஸ், ஃப்ரீ ஹோல்டர். அதோட இயர் சொல்லலாமா? 1713. ஃப்ரீ ஹோல்டர் 1715 to 1716. ஓகேவா? ஃப்ரீ ஹோல்டரோட டைம் பீரியட் வந்துட்டு 1715 to 1716. ஓகே. நெக்ஸ்ட் question நான் ரீட் பண்ற பாத்துக்கோங்க. In the summer of 1712, the Spectator published as a series of essays on the pleasures of imagine, written by. இந்த work யார் எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. The pleasures of imagination, written by. Options: Richard Steele, John Dennis, John Locke, Joseph Addison. ஓகே, ஜான் டென்னிசன் போட்டிருக்காங்க. ஓகே, ஜோசப் ஆடிசன். ஓகே, 2 ஜான் இருக்காங்க. நீங்க எந்த ஜான் சொல்றீங்க? ஜான் டென்னிஸ், ஜான் லாக், 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி லாக் பண்ணிரலாமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். The Pleasures of Imagination is a work by Joseph Addison. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பின்னால இருக்கும். Pleasures of Imagination, first published in the Spectator series in 1712, was written by Joseph Addison. இந்த question clear-ஆ? Okay, next question. How often did Richard Steele's Tatler appear every week, and how many issues of Tatler in total were published? இது ஒரு net question.
ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஆப்ஷன் சி. ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. 2 times a week 171 issues. 2 times once எல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து த்ரைஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். என்னென்ன டேஸ்ல எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு இது ஆன்சர் முடிச்சுட்டு சொல்லுங்க. thrice a week, 3 times a week 271 issues. ஆப்ஷன் டி என்னன்னா 3 times a week 261 issues. இதுல எதுவா இருக்கும்? 3 times நமக்கு ஷியரா தெரியும். ஆப்ஷன் டியா சியா? ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் சி லாக் பண்ணிருக்கீங்க அண்ட் கொஞ்சம் பேர் ஆப்ஷன் டியும் லாக் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகேவா? 271 issues தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பின்னால இருக்கும். The Tatler, a periodical launched in London by the essayist Sir Richard Steele in April 1709. இந்த மந்த்தும் பாத்துக்கோங்க. ஓகேவா? எந்த மந்த் வந்து டாட்லர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏப்ரல் மந்த்ல அப்பியரிங் 3 times a week. என்னென்னலாம் பப்ளிஷ் ஆகும் அந்த எஸ்ஐஸ் வரும்னு சொல்ல முடியுமா? வீக்லி த்ரைஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். மார்னிங் கூட அதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சின்ன காமிக்கலா ஒண்ணு சொன்னாங்க. எஸ், டிடிஎஸ், டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஓகேவா? அவங்க வந்து மார்னிங் ஏதோ ஒரு காமிக்கலா ஒண்ணு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஜான்வரி 1771 வரைக்கும் அப்பியர் ஆயிருக்கு. ஏப்ரல் 1709ல ஸ்டார்ட் ஆகி ஜான் 1711 வரைக்கும் அது வந்துட்டு ப்ரொலாங் ஆயிருக்கு. மொத்தமா எத்தனை இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா 271 இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் அது யாரு வந்துட்டு பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பாத்துக்கோங்க. ஜான் மார்ஃபியூ அண்ட் பிரிண்டட் பை ஜான் நட். இந்த 2 பேரும் வந்துட்டு அதுல இருக்க பிரிண்டர்ஸ், எடிட்டர்ஸா இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த பீரியாடிகல்ஸ் வித் தேர் ரைட்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதுவும் ஒரு நெட் கொஸ்டின் தான். நான் இன்னைக்கு எடுத்துக்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இயர்ல இருந்து கேட்ட ஒவ்வொரு நெட் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் ஏ, ராம்லருக்கு நேரா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஆப்ஷன் பி, மேக்மில்லன்ஸ் மேகசினுக்கு நேரா சாமுவேல் ஜான்சன். ஆப்ஷன் சில வந்துட்டு கார்டியனுக்கு நேரா டேவிட் மேசன். ஆப்ஷன் டி, பென்ட்லிஸ் மிஷனரி இஸ் ஈக்குவல் டு ரிச்சர்ட் ஸ்டீல். இதுல நீங்க ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சரை நீங்க வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒண்ணு கரெக்டா மேட்ச் ஆனாலே போதும், நமக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, நிறைய பேர் வந்து சி சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஆப்ஷன்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம்? ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா அப்படின்றது இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். ராம்லருக்கு நேரா வந்துட்டு யாரா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி உங்களோட ஆப்ஷன் கரெக்ட் தான், இது நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னா கீழே அந்த ஆப்ஷனுக்கு நேரா பாருங்க. ராம்லருக்கு நேரா எக்ஸாம்பிள் சொல்றேன், டேவிட் மேசனா இருக்கலாம். அப்ப ஏக்கு நேரா 3 எதெல்லாம் இருக்கு? அப்ப ஏக்கு நேரா ஒரு இடத்துல மட்டும் 3 இருந்ததுன்னா நீங்க அந்த ஆப்ஷன் லாக் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாமா? நிறைய பேர் சி அண்ட் டி சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுல நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் மேட்ச் பண்ணா போதும். பென்ட்லிஸ் மிஷனரி யாரோடதுன்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதும். சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது. அவரோட மேட்ச் பண்ணிட்டீங்களானே இது வந்து வந்துடும். பின்னால ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். தி ராம்ப்ளர் சாமுவேல் ஜான்சனோடது. மேக்மில்லன்ஸ் மேகசின் வந்து டேவிட் மேசனோடது. கார்டியன் அப்படிங்கிறது ரிச்சர்ட் ஸ்டீலோடது. அண்ட் பென்ட்லிஸ் மிஷனரி சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது. நீங்க முன்னால இருக்க கொஸ்டின்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டிக்கு நேரா வந்துட்டு 1 நமக்கு ஷியரா தெரிஞ்சது அப்படின்னாலே போதும். டிக்கு நேரா 2, 4, 1, 3 கொடுத்துருக்காங்க. அப்ப டிக்கு நேரா 1 மட்டும்தான். 1க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சோ நம்ம ஆப்ஷன் சி வந்து லாக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following was not a member of Scriblerus Club? Scriblerus Clubல யார் மெம்பரா இல்லைன்னு கேக்குறாங்க. தாமஸ் பார்னல், அலெக்சாண்டர் போப், ஜோசப் ஆடிசன், ஜான் கே. இந்த 4 பேர்ல யார் மெம்பர் இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே, ஏ லாக் பண்ணிருக்காங்க. சி. ஓகே, சி. ஓகே, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி லாக் பண்ணிடலாமா? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஜோசப் ஆடிசன். அப்ப ஜோசப் ஆடிசன் எந்த கிளப்ல இருந்திருப்பாரு? ஜோசப் ஆடிசன் எந்த கிளப்ல இருந்திருப்பாரு? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எஸ், கிட்கேட் கிளப்ல இருந்திருப்பாரு. அப்போ ஸ்கிரிப்லரஸ் கிளப் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எந்த இயர் டு எந்த இயர் வரை இருந்திருக்கும்? 1713 to 1745. எஸ், 1713 to 1745. யார் அதை வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க? ஆக்சுவலா யார் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஜோசப் அடிசன். எஸ், ஜோசப் அடிசன். அப்ப கிட்கேட் கிளப் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? கிட்கேட் கிளப் ஜோசப் அடிசன் பார்த்துட்டோம். அப்ப அதை வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க?
ஜோசப் அடிசன் தான் அதோட ஃபவுண்டர். பின்னால ஆன்சர் கொடுத்துருக்கேன். எஸ், அடிசன். Scribner's Club வந்துட்டு informal group of authors founded in the year 1714 by J. Swift and Alexander Pope. அதாவது ஜானத்தன் ஸ்விஃப்ட் அண்ட் அலெக்சாண்டர் போப். இதுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஜான் கே, தாமஸ் பார்னல், ஹென்ரி சென்ட் ஜான், டாக்டர் ஆர்புத்நாட். ஜோசப் அடிசன் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப். அவர் வந்து கிட்கேட் கிளப்ல இருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜோசப் அடிசன் call him the miracle of the present age. And Alexander Pope wrote the epitaph for the monument erected in his memory. Who is he? யார பார்த்து ஒரு மிராக்கிள், அதாவது ஜோசப் அடிசன் வந்துட்டு யார பார்த்து the miracle of the present age அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் அலெக்சாண்டர் போப்புமே வந்துட்டு ஓகே ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. அலெக்சாண்டர் போப்புமே வந்துட்டு இவருக்கு ஒரு எபிடாஃப் எழுதியிருக்காங்க. எபிடாஃப்னா என்ன? வாட் இஸ் எபிடாஃப்? ஓகே ஆப்ஷன் ஏ அண்ட் பி மாறி மாறி வருது. ஜான் லாக் அண்ட் ஐசக் நியூட்டன். ஓகே ஐசக் நியூட்டன். எனி அதர் ஆப்ஷன்ஸ்? ஆஷ்லி கூப்பர் இருக்காரு, கிறிஸ்டோபர் ரென் இருக்காரு. ஓகே ஆப்ஷன் ஏ அண்ட் பி தான் மாறி மாறி வருது. லெட்ஸ் see the answer. ஐசக் நியூட்டன். ஓகேவா? ஐசக் நியூட்டனை பார்த்துதான் ஜோசப் அடிசன் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு, த மிராக்கிள் ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் அப்படின்ற மாதிரி. ஓகே, the person in question is Isaac Newton. ஓகேவா? in whose memory Pope wrote an epitaph and Addison called him the miracle of the present age. இது பார்த்து வச்சுக்கோங்க யார கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. மேபி செட்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which two of the following poems can be categorized as poems belonging to the neoclassical period of English literature? இது ஈஸி. Ring and the Book, Vanity of Human Wishes, Cato, Lamia. இந்த 4 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுல எது வரும்? நீங்க மேல இருக்க ஆப்ஷன்ஸ் போட்டாலும் சரி, கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் போட்டாலும் சரி. ஓகே ஆப்ஷன் பி. ஓகே நிறைய பேர் ஆப்ஷன் பி சொல்றீங்க. லெட்ஸ் see. எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Vanity of Human Wishes and Cato. Vanity of Human Wishes யாரோட ஒர்க்? Samuel Johnson. டாக்டர் சாமுவேல் ஜான்சன். அண்ட் Cato a tragedy. Joseph Addison. எஸ், ஜோசப் அடிசன்ஸ் ஒர்க். அப்ப இந்த 2 ஒர்க் போக மிச்சம் இருக்கிற 2 ஒர்க்ஸ் யாரோடது? ரிங் அண்ட் தி புக் நமக்கு தெரியும். யாரோடது? Robert Browning. எஸ், ராபர்ட் ப்ரௌனிங். அது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரை எழுதிருப்பாங்க ஞாபகம் இருக்கா? 1860? நோ. 1868. கமலன்? 1868. 1868 or 69 அந்த இயர்ல தான் எழுதிருப்பாங்க. அண்ட் லாமியா யாரோட ஒர்க்? Keats. ஜான் கீட்ஸோட ஒர்க். ஓகே, இதுக்கு பாத்துக்கோங்க. Vanity of Human Wishes and Cato or the following poems can be categorized as poems belonging to the neoclassical period of English literature. Cato a Tragedy is a play written by Joseph Addison in 1712 and first performed on 14th April 1713. Vanity of Human Wishes, the 10th satire of Juvenal, imitated is a poem by the English author Samuel Johnson. அப்ப third satire வச்சு Samuel Johnson ஒன்னு எழுதிருப்பார்ல? London. எஸ், லண்டன் 1738ல வந்து எழுதிருப்பாரு. எஸ், லண்டன். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which novel of Daniel Defoe was considered to be the best by E.M. Forster? E.M. Forster வந்து Daniel Defoeோட எந்த ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காருன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ கர்னல் ஜாக், ஆப்ஷன் பி ராபின்சன் க்ரூசோ, ஆப்ஷன் சி கேப்டன் சிங்கிள்டன், ஆப்ஷன் டி மால் பிளாண்டர்ஸ். ஓகே, டேனியல் டிஃபோனாலே நமக்கு ராபின்சன் க்ரூசோ வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒர்க். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1719. ராபின்சன் க்ரூசோ. 1719. எஸ், 1719ல தான் வந்துட்டு ஒருத்தர் இறந்திருப்பாரு. அதை வச்சு நம்ம இந்த டீவியேஷன் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். Joseph Addison. எஸ், ஜோசப் அடிசன் 1719ல வந்து டிமைஸ் ஆயிருக்காரு. ஸோ 1719ல டேனியல் டீஃபோவோட ராபின்சன் க்ரூசோ அப்படின்ற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ராபின்சன் க்ரூசோவோட ரீடெல்லிங் நம்ம பார்த்திருக்கோம். சொல்ல முடியுமா? 4 written by James Coetzee. Yes, 4 by J.M. Coetzee, which was published in the year 1986. Okay, answer பார்க்கலாமா? ஆப்ஷன் டி ராபின்சன் க்ரூசோ இல்ல மால் பிளாண்டர்ஸ். மால் பிளாண்டர்ஸ் தான் பார்த்து E.M. Forster வந்து பெஸ்ட் ஒர்க் ஆஃப் டேனியல் டீஃபோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதோட ஃபுல் டைட்டில் பார்த்துக்கோங்க. The Fortunes and Misfortunes of the Famous Moll Flanders is a novel by Daniel Defoe, which was published in the year 1722. E.M. Forster considers it his best அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Okay, next question.
வாட் இஸ் த கரெக்ட் chronological சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங்? எந்த இயர்ல வந்தது அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ் பண்ணி இதை வந்து ஆப்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஒர்க்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நேரம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4 ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. மால் பிளாண்டர்ஸ், பமீலா, ஜோசப் ஆண்ட்ரூஸ், ட்ரிஸ்டம் ஷாண்டி. இந்த 4 ஒர்க்ஸ்க்கும் இயர் நீங்க டீகோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மால் பிளாண்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பமீலா அண்ட் ஜோசப் ஆண்ட்ரூஸ், ட்ரிஸ்டம் ஷாண்டி. மால் பிளாண்டர்ஸ் யாரோட ஒர்க்? Daniel Defoe. Pamela is by Samuel Richardson. Yes, Samuel Richardson. Joseph Andrews is by Henry Richardson. No, Henry Fielding. Ada parody பண்ணி தான் ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்திருக்கும். And Tristram Shandy is a work by Lawrence Stern. Yes, Lawrence Stern. Okay, yes, Lawrence Stern. First work பாத்துக்கோங்க. The Fortunes and Misfortunes of the Famous Moll Flanders is a novel by Daniel Defoe, published in the year 1722. Pamela நமக்கு தெரியும். Pamela the Virtue Rewarded is an epistolary novel by Samuel Richardson, published in the year 1740. இந்த சோஃபான் அண்ட் 4 wings of the novelல வந்துட்டு பார்த்ததுல இந்த ஒர்க்ஸ், அதோட chronology பிளஸ் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ்ல இருந்து கேரக்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்க சோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஜோசப் ஆண்ட்ரூஸ் 1742ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஹென்ரி ஃபீல்டிங்கோடது. அண்ட் ட்ரிஸ்டம் ஷாண்டி வந்துட்டு இஸ் a humorous novel by Lawrence Stern, published in the year 1759. Next question போலாம். Which among the following works by Daniel Defoe landed him in prison and pillory? அவரை பிரிசனுக்கும் பில்லரிக்கும் கூட்டு போன ஒர்க் எது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது கான்ட்ரவர்ஷியலான ஒர்க்கா இருக்கும், அதனாலதான் வந்துட்டு பிரிசன் போற அளவுக்கு வந்துட்டு இம்பாக்ட் இருந்திருக்கு. எஸ், ஆப்ஷன் சி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. The True Born Englishman, Captain Singleton, The Shortest Way with Dissenters, Moll Flanders. Option C is the correct answer. Shortest Way with Dissenters. இது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. 1702. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following works of Daniel Defoe offered his readers as a collection of strange, surprising adventures? புதுசா அட்வென்ச்சர்ஸ் அவங்களுக்கு ரீடர்ஸ்க்கே வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ மால் பிளாண்டர்ஸ், ஆப்ஷன் பி ராபின்சன் க்ரூசோ, ஆப்ஷன் சி ரொக்சனா, ஆப்ஷன் டி கேப்டன் சிங்கிள்டன். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராபின்சன் க்ரூசோ எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. 1719 is a novel first published on 25th April 1719. அதுக்கப்புறம் அதுல இருக்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அந்த ஒரு ஐலாண்ட்ல போய் சிக்கிக்கிறது, அது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த நாவலிஸ்ட் வித் த பப்ளிஷர். இதுவும் ஒரு நெட் கொஸ்டின். 2019 ஐ கெஸ். ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு என்னென்ன இருக்குன்னு. லாரன்ஸ் ஸ்டர்ன், ஹென்ரி ஃபீல்டிங், பிரான்சிஸ் பர்னே, டானியல் டிஃபோ. ஆப்போசிட் சைட்ல வந்து தாமஸ் லவுண்டஸ், ஆண்ட்ரூ மில்லர், வில்லியம் டெய்லர், ராபர்ட் டாட்ஸ்லி. ஓகே, ஏஆன்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ஃபைனலைஸ் பண்ணி சொல்லுங்க. லெட்ஸ் see the answer. கீழே கோடும் பாத்துக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? பின்னால அந்த கரெக்ட் மேட்ச் கொடுத்துருப்பேன், பாத்துக்கோங்க. லாரன்ஸ் ஸ்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ராபர்ட் டாட்ஸ்லி அப்படின்ற பப்ளிஷர் இருந்திருக்காங்க. ஹென்ரி ஃபீல்டிங்க்கு வந்து ஆண்ட்ரூ மில்லர் அப்படின்றவங்க. பிரான்சிஸ் பர்னேக்கு வந்துட்டு தாமஸ் லவுண்டஸ் அண்ட் டானியல் டிஃபோக்கு வந்து வில்லியம் டெய்லர். இந்த 4 பேர் தான் வந்து கரெக்ட் மேட்ச். And the next question, which of the following work by Henry Fielding begins as a parody of Samuel Richardson's Pamela? இது அப்பதே பார்த்தோம். பமீலாவை parody பண்ணி எதை எழுதியிருப்பாரு? ஆப்ஷன் ஏ வந்திருக்கு, ஆப்ஷன் டி வந்திருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி. எஸ், ஜோசப் ஆண்ட்ரூஸ். இது அப்பதே நான் சொல்லும்போது சொன்னேன்ல,
பமீலாவை பேரடி பண்ணி தான் வந்து ஹென்ரி ஃபீல்டிங் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜோசப் ஆண்ட்ரூஸ் இன் ஃபுல் அந்த ஃபுல் டைட்டில் பார்த்துக்கோங்க. த ஹிஸ்டரி ஆஃப் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆப்ரஹாம் ஆடம்ஸ். இதுதான் வந்துட்டு அதோட ஃபுல் டைட்டில். ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஒர்க் 1742 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ பமீலா எந்த இயர் பார்த்தோம்? 1740. எஸ், 1740. அதை பேரடி பண்ணி தான் வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த ஒர்க் 1742 வந்துட்டு ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்ப ஷமீலான்னு எழுதுனது யாரு? பமீலாவை பேரடி பண்ணி தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Richardson. Henry Fielding. Henry Fielding. Yes, Henry Fielding. Next question. The complete title of Sterne's novel Tristram Shandyயோட complete title கேக்குறாங்க. இதுவும் ரெட் question. Option A, Strange and Surprising Adventures of Tristram Shandy, Gentleman. Option B, A True Account of Life of Tristram Shandy, a Gentleman. Option C, The Life and Opinions of Tristram Shandy, a Gentleman. Option D, The Strange Surprising Opinions of Tristram Shandy, Gentleman. Yes, option C is the right answer. Okay, இது பார்த்துக்கோங்க. அத பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. Okay, next question. Lawrence Sterne's Tristram Shandy contains எத்தனை வால்யூம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 6 வால்யூம்ஸ், 9 வால்யூம்ஸ், 10 வால்யூம்ஸ், 4 வால்யூம்ஸ். போன ஸ்லைட்ல இதுக்கான ஆன்சர் இருந்தது. ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, 9 வால்யூம்ஸ். ஏன் 6, 10, 4 இதுல எதுவும் இருக்காதா? ஓகே, your answer is correct. Option D is the right one. 9 வால்யூம். Tristram Shandyல வந்து மொத்தம் 9 வால்யூம்ஸ் இருக்கு. இதுவும் அதே தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அத பத்தின எக்ஸ்பிளனேஷன். Which of the following fictional character is in the right chronological order? Fictional characters வந்து chronological orderல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேரக்டர்ஸ் எந்தெந்த நாவல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களால இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியும். ஆனா இது வந்து டிஃப்ரெண்ட் எரால கொடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. மிஸ் ஹாவிஷம், அங்கிள் டாபி, ஸ்டீஃபன் டெடாலஸ், மேன் ஃப்ரைடே. ஓகே, ஆப்ஷன் டி. சும்மா கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் தப்பா கெஸ் பண்ணாதான் வந்துட்டு இன்கேஸ் கரெக்ட்னா ஃபைன். தப்பா கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே, அன்னைக்கு நம்ம இதுல மிஸ்டேக் பண்ணோம், இந்த கேரக்டர் இதுல உள்ளது, இவங்களோடது இந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால ரெக்கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து நிறைய வந்திருக்கு. லெட்ஸ் see the answer. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் நான் வந்து கொடுக்காம விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. மேன் ஃப்ரைடே வந்துட்டு அப்பியர்ஸ் இன் டேனியல் டீஃபோஸ் நாவல். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஃப்ரைடே இருக்கிற மாதிரி தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மேன் ஃப்ரைடே வந்துட்டு எதுல வர கேரக்டர்னு பார்த்துக்கோங்க. மேன் ஃப்ரைடே வந்துட்டு டேனியல் டீஃபோட ராபின்சன் க்ரூசோல வர கேரக்டர் 1719 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் அங்கிள் டாபி அப்படின்ற கேரக்டர் வந்து லாரன்ஸ் ஸ்டர்னோட நாவல்ல ட்ரிஸ்டம் ஷாண்டில வரக்கூடிய ஒரு கேரக்டர் 1759 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஏரா. இது வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ்ல வர கேரக்டர் மிஸ் ஹாவிஷம் அப்படிங்கிறது கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒர்க்ல வருது. 1861 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டீஃபன் டெடாலஸ், இது அன்னைக்கு மேம் வந்து சொன்னாங்க, ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணி சொன்னாங்க. ஸ்டீஃபன் டெடாலஸ் அப்படின்ற கேரக்டர் எதுல வருது அப்படின்னா A Portrait of the Artist as a Young Man, published in the year 1916, ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் வந்து மேட்ச் பண்ணணும். ஆனி ஜான், டாம் ஜோன்ஸ், தி சாரோஸ் ஆஃப் யங் வெதர், பத்தக், இதெல்லாம் வந்து என்ன ஜான்ரா அப்படின்ற மாதிரி ஹாவ் டு மேட்ச். பிகாரஸ், பில்டிங்ஸ் ரோமன், காத்திக், எபிஸ்லரி. ஆப்ஷன் பி 2143 சொல்றீங்களா? ஆனி ஜான் வந்து பில்டிங்ஸ் ரோமன், நீங்க சொல்றது படி பார்த்தா ஆனி ஜான் வந்து பில்டிங்ஸ் ரோமன், டாம் ஜோன்ஸ் வந்து பிகாரஸ், தி சாரோ ஆஃப் யங் வெதர் வந்துட்டு எபிஸ்லரியா, பத்தக் வந்துட்டு காத்திக். ஓகே, லெட்ஸ் see the answer. ஆனி ஜான் வந்து பில்டிங்ஸ் ரோமன். ஓகேவா? ஆனி ஜானுக்கு நேரா இருக்கிறது வந்துட்டு கரெக்ட். நீங்க சொன்ன ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன்.
ஆனி ஜான் வந்து யாரோட ஒர்க்னு பாத்துக்கோங்க. ஜமைக்கா கின்கெய்ட் அப்படின்ற ஒருத்தவங்களோட ஒர்க் தான் வந்து ஆனி ஜான். அது பில்டிங்ஸ் ரோமன் அந்த கேட்டகரி கீழே வருது. 1985 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் டாம் ஜோன்ஸ் இஸ் பை ஹென்ரி ஃபீல்டிங் which was published in the year 1749 and it comes under picaresque. ஓகேவா? அண்ட் தென் கத்தேஸ் தி சாரோஸ் ஆஃப் யங் வெதர் யாரோட ஒர்க்னு பாத்துக்கோங்க. தி சாரோஸ் ஆஃப் யங் வெதர் அப்படிங்கிறது கத்தேயோட ஒர்க். எபிஸ்லரிக்கு கீழே வருது. 1774 வந்து இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் வில்லியம் பெக்ஃபோர்ட் பத்தக் அப்படின்றது வந்து வில்லியம் பெக்ஃபோர்டோட ஒர்க் 1786 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இட் கம்ஸ் அண்டர் கோத்திக். தேங்க்யூ. தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? மேம் ஃபர்ஸ்ட் உள்ள क्वेश्चन ஒருக்க போட முடியுமா? ஓகே, ஜஸ்ட் a minute. மேட்ச் வந்து பண்ணணும். கரெக்ட் பேர் என்னன்னு பார்க்கணும். கேம்பஸ் நாவல்னா மார்கரெட் டிராவலாக் அப்படின்னா மெக்காலேவா, டைரி ரைட்டிங்னா சாமுவல் பெப்பீஸா, அண்ட் பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்னா சார்ல்ஸ் லாம்பா. இந்த மாதிரி கரெக்ட் பேரா எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. இப்ப டிராவலாக் அப்படின்னா உண்மையிலே அது மெக்காலே தான் எழுதியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் அ கரெக்ட் பேர். அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கணும். இதுல எது கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். டைரி ரைட்டிங்ஸ் ஈக்குவல் டு சாமுவல் பெப்பீஸ். வேற யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா அடுத்த செஷன் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். Thank you. தேங்க்யூ அக்கா. ஓகே மாலா மேம். தேங்க்யூ. மாலா மேம், ஆர் யூ ரெடி? Yes, I am ready. ஓகே, தேங்க்யூ. Okay, good evening everyone. Am I audible? Good evening, ma'am. Audible. Okay. First question. Okay, who's known as Wasp of Puttenham or Twickenham? Pope. Okay. Correct. Alexander Pope. Okay. Next question. Okay. Pope's topographical poems. Mention any two. I think he just wrote 2 topographical poems. Okay. Any other? Okay, Windsor Forest. And one more. There is one more answer. No, not Dunciad. Actually, Dunciad is a satirical work, right? Messiah. Okay. Okay, so one is okay, Messiah and Windsor Forest. Okay, this is answer. Okay, next question. Rape of the Lock based on. So the source work என்னன்னு தெரியுமா? Rape of the Lock ஓட source work. The Rape of the Bucket. Correct. Rape of the correct answer. Okay. Tassonis, Rape of the Bucket, and Vidal's Game of Chess. Okay, super. And Arabella Fermo is a character, right? Okay, we can move on to next question. Okay, subtitle of Peripathos. Subtitle of The Peripathos. Art of Thinking in Poetry. Contemporary. Correct. Art of Thinking in Poetry. Okay, and one more additional information. Enna அப்படின்னு சொன்னா it's a comical version of Longinus on the Sublime.
சரி, ஆன் த சப்ளைமை பேஸ் பண்ணி இவர் அதை வந்து காமிக்கல் வெர்ஷன் மாதிரி எழுதியிருக்கிறார். அதோட நேம் தான் என்ன? பெரிபாத்தோஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நியோ கிளாசிக்கல் பீரியட நம்ம இன்னும் அதர் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவோம்ல. ஸோ அதர் நேம்ஸ்லாம் என்ன? Age of Reason, Age of Pope, Age of Samuel Johnson, வேற? ஏஜ் ஆஃப் ரீசன். அடுத்து Age of Pope, ஓகே, அகஸ்டின் ஏஜ். மெயினா வந்து இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அகஸ்டின் ஏஜ் அண்ட் ஏஜ் ஆஃப் ரீசன். சரியா? ஓகே, ஏஜ் ஆஃப் ரீசன் நம்ம ஏன் சொல்றோம்? people started of- questioning church. ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்றது ரைட்டிங்ல ரீசனபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. சரி, அதனாலதான் ஏஜ் ஆஃப் ரீசன் வச்சிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன், அகஸ்டின் ஏஜ் நம்ம மென்ஷன் பண்றோம்ல. ஏன் அகஸ்டின் ஏஜ் மென்ஷன் பண்றோம் தெரியுமா? English writers started copying Roman writers. காப்பிட் ரோமன் ரைட்டர்ஸ். ஓகே, யாரெல்லாம் அந்த ரைட்டர்ஸ்? ரைட்டர்ஸோட நேம்? ரோமன் ரைட்டர்ஸ். வெர்ஜில், Horace and Ovid. சூப்பர். வெர்ஜில், ஹொரேஸ் அண்ட் ஓவிட். ஸோ இந்த 3 நேமும் மட்டும் யாராட்டி டைப் பண்ணி சேட்ல போட்டுருங்க. வெர்ஜில், ஹொரேஸ் அண்ட் ஓவிட். சரியா? ஸோ அகஸ்டின் ஏஜ்ல இருந்த பெஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே அதை வந்து கோல்டன் பீரியடா நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஏஜையுமே அந்த மாதிரி அகஸ்டின் ஏஜ் அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, who said Dryden and Pope are the classics of not our poetry but prose? Matthew Arnold. Matthew Arnold. Okay, next question. Name of the longest lasting journal from 1731 to 1914. Gentleman's Magazine. Gentleman's Magazine. Correct, Gentleman's Magazine. Okay, next, Daniel Defoe's journal name? The Review. Review. Okay, correct, The Review. And one more எழுதிருப்பாரு, மெக்கார்த்தர் அப்படின்றது. ஓகே ஓகே, சாரி, ஆன்சரோட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டீல் அண்ட் அடிசன் கான்ட்ரிபியூட்டட் எஸ்ஐஸ் டு, இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட். டாட்லர் அண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ அதோட இயர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து, ஃபர்ஸ்ட் காஃபி ஹவுஸ் வாஸ் ஓபன்ட் இன் பிளேஸ் England. ஓகே, அதுக்கு இன்னொரு நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே. Michael Ali. கரெக்ட். Pasquaros. Correct. Okay, so it is opened in Oxford in 1652 at Cornhill. So அதோட இன்னொரு நேம் என்ன நேம் கொடுத்திருக்காங்க? Pasquaros அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட், லண்டன் காஃபி ஹவுசஸ் became known as, இதோட இன்னொன்னு மென்ஷன் என்ன? Penny universities. சூப்பர், பென்னி யூனிவர்சிட்டிஸ். ஸோ எதனால மென்ஷன் பண்றாங்க அப்படி? Dryden, Pope, they went and talked about The patrons. ஸோ நம்ம காஃபி ஹவுசஸை இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற ஒரு பிளேஸாகவும் என்ன பண்றாங்க அங்க யூஸ் பண்றாங்க. கரெக்ட், இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, நாலேஜ் ஷேர் பண்ற ஒரு பிளேஸா. ஓகே, அடுத்து, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா பப்ளிஷ்ட் இந்த இயர். ஒரு குறிப்பிட்ட இயர் கொடுத்திருப்பாங்களா? ஃபுல் இயர்? 1751. ஓகே, 1751. வேற ஆன்சர்ஸ்? ஓகே, கரெக்ட் ஆன்சர் நோட் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 1768 to 71. ஓகே, ஸோ என்கொயரிங் கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் யாரோட? David Hume. Hume. Okay. அடுத்து, an essay concerning human understanding. John Locke. John Locke. Okay. So tabula rasa, famous topic. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஓகே, இப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். நான் 1 by 1 போடுறேன், நீங்க ஆன்சரே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் பாருங்க. The Wealth of Nations யாரோடது? Adam Smith. Adam Smith. Adam Smith. Okay. The Decline and Fall of Edward Rome. Gibbon. Edward Gibbon. Edward Gibbon.
அடுத்து இந்த பகேஷ்ல பேரா John Gay. John. John Jay. ஓகே கரெக்ட். ஓகே ஸோ நேம் ஆஃப் த மெம்பர்ஸ் சரியா ஸ்கிரிப்லர்ஸ் கிளப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் உள்ள மெம்பர்ஸோட நேம் எல்லாரோட நேமும் டைப் Thomas பண்ணலாம். Carnell, Alexander Okay. Pope, Alexander Pope, Alexander Pope, Jonathan Swift, John Gay. பெட்டர் எல்லாரும் கொஞ்சம் டைப் பண்ணி சாட் பாக்ஸ்ல போடுங்க ஆன்சர்ஸ். ஓகே ஸ்விஃப்ட், போப், பர்னல், ஆர்பத்நாட். ஓகே ஓகே ஸோ கரெக்ட், எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். அண்ட் ஒன் மோர் பர்சன் ஆட் பண்ணிக்கோங்க, யாருன்னா ஜான் ஆர்பத்நாட். சரியா? ஜான் ஆர்பத்நாட் பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் வந்திருக்குமே, என்ன? An epistle to Dr. ஆர்பத்நாட். ஓகே ஓகே அடுத்து எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இஸ் a work by Alexander Pope, right? So it is marked by Lewis Theobald. எந்த ஒர்க்ல? Shakespeare Restored. கரெக்ட், ஷேக்ஸ்பியர் ரெஸ்டோர்ட். அடுத்து தீம் ஆஃப் எஸ்ஸே ஆஃப் மேன். எஸ்ஸே ஆன் மேனா? கரெக்ட், எஸ்ஸே ஆன் மேன். அதோட ஒன்லைன் தீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாரு. மெயினா இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு லைன். Whatever is right. Nature versus Universe. Sorry, Man versus Universe. ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். vindication, the way of God to man. கரெக்ட், விண்டிகேட் த வேஸ் ஆஃப் காட் டு மேன். ஸோ இதுல இந்த ஒர்க்ல எதை பத்தி பேசியிருப்பாரு ஆக்சுவலா? எஸ்ஏ ஆன் மேன்ல எதை பத்தி பேசியிருப்பாரு? காடோட வேஸை யாருக்கு சொல்றாங்களாம்? ஹியூமன் பீயிங்ஸ்க்கு சொல்ற மாதிரி. காட் என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை கொஸ்டின் பண்றதுக்கு நம்ம யார் அப்படின்ற மாதிரி அவர் இதை ஃபுல்லாக கொடுத்துருப்பாரு, எஸ்ஏ ஆன் மேன் அப்படின்றது. ஓகே அடுத்து அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே இந்த ஒர்க் யார் சாட்டையர் பண்ணியிருப்பாங்க? Candid. வால்டேர் இன் ஹிஸ் கேண்டிட். ஓகே ஸோ இந்த சென்டென்ஸுக்காக தான் அதை ஆக்சுவலா பண்ணியிருப்பாரு. சரியா? வாட் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்ல, ஸோ அதை அப்படியே இதுல மார்க் பண்ணி எழுதியிருப்பாரு. ஓகே Johnson attacked in Life of Man. ஓகே கரெக்ட். அடுத்து பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல எது கரெக்ட் எது ராங் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 2ஐயும் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஆன்சர்ஸ் சேட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் போடுங்க. ஓகே எவ்ரி ஒன் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கெஸ் பண்ணுங்க வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஓகே ஆன்சர் போடுறேன். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போத் ஆர் ட்ரூ. சரியா? ஸோ அப்போ ரெண்டுமே ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜான்சன் ஹேட் அன் இன்க்ளினேஷன் டுவர்ட் த டோரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. ஸோ இவர் வந்து எதை சார்ந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா டோரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் இவர் என்னவும் பண்றாரு, டிரான்செண்டல் ஐடியாஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொஸ்டின் பண்ற மாதிரியும் இவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூ தான். கரெக்டா? ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போத் ஆர் ட்ரூ. Okay. So which of the following statement hold true with respect to Alexander Pope's essay on criticism? ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. Okay, put your answers in chat box.
ஓகே, சாரி. இப்போ ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அகைன் பாருங்க. அதுல ஏ அண்ட் பி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல லாஸ்ட்ல. ஸோ அதை கரெக்டாக போடுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பாருங்க என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி. பி, அப்புறம் சி அண்ட் டி. சரியா? இந்த 3 மட்டும்தான் கரெக்ட். மற்ற ரெண்டுலயும் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு முதல்ல ரீட் பண்ணி பாருங்க தெளிவா. ஃபர்ஸ்ட் இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? இட்ஸ் அபவுட் போயட்ரி. சரியா? அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா போயட்ரி. ஸோ மொத்தத்துல இந்த ஒர்க்ல அவர் எதை பத்தி பேசலன்னா போயட்ரி பத்தி அவ்வளவா பேசவே இல்லை. அவர் எதை பத்தி பேசியிருக்கிறாருன்ற உங்களுக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை தெளிவா ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஜென்ரலைசேஷன் அபவுட் குட் டேஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அப்புறம் கிரிட்டிசிசம் பத்தி அதில் பேசியிருக்கிறாங்கன்றது ஆப்ஷன் சியில் உங்களுக்கு தெளிவாக இருக்கு. அடுத்து பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், த ட்ரைட்ஸ் ஆஃப் குட் கிரிட்டிக். ஒரு குட் கிரிட்டிக்னா என்னவா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதை பத்தி தான் இதுல ஃபுல்லா எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல பேசியிருக்கிறார். சரியா? இதுல வந்து பொயட்ரி பத்தி பேசலன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒர்க் யார் அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்றத கீழே கொடுத்துருக்கேன். ஜான் டெனிஸ். ஸோ ஜான் டெனிஸ் இவர் எதில் அட்டாக் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டான்சியட். அலெக்சாண்டர் போப்போட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணியோ அவரை சாட்டையர் பண்ணியோ எழுதிக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து இதுல ஒரு கொட்டேஷன் மாதிரி இருக்கு. வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ லாஸ்ட் லைன் பாருங்க. ஸோ இது மெயினா இவர் எதை பத்தி பேசியிருக்கிறாருன்றது அந்த லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். பேட் கிரிட்டிசிசம் டஸ் கிரேட்டர் ஹார்ம் தேன் பேட் ரைட்டிங் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1751. கொஸ்டின் என்னன்றது தெளிவா ஒன் டைம் ரீட் பண்ணி பாருங்க. The elegy written in country churchyard is written in என்ன ஃபார்ம்ல எழுதி இருக்கிறாங்க, எந்த சிலபிள் எது இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. Actually, option A is the right answer. சரியா? quatrains of the 10 syllable lines. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி ஆன்சர்.
ஸ்லைடு விசிபிளா இருக்கா? எஸ் மேம். எனக்கு இங்க ஸ்லைடு காட்டல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்லைடு ஷோ ஆகுதா முதல்ல? எஸ் எஸ் மேம். ஓகே. ஸோ ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆக்சுவலா 18th செஞ்சுரியில பார்த்துருந்தீங்கன்னா தேட்டர்ஸ் வந்து அந்த அளவு இதா இருக்காது. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் கரெக்ட். தேட்டர் ஹேட் கோர்ட் பேட்ரனேஜ் இன் அண்ட் அரவுண்ட் லண்டன் அப்படின்றது தான் சரியா. ஸோ அதை ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கறத விட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இதுல கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஹீரோயிக் கப்லெட் இஸ் அ பேர் ஆஃப். ஸ்லைட் விசிபிளா இல்லை அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆன்சர் ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 10 syllable lines that rhyme சரியா. ஸோ அதுதான் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜ்ல உள்ள ரைட்டர்ல நீங்க அலெக்சாண்டர் போப் இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சரியா. ஸோ அது 10 syllable line that rhyme அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த டெசர்டட் வில்லேஜ் பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு பாருங்க. Answers? ஸ்லைட் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே, ஆன்சர் வெயிட் a minute. எனக்கு இதுல ஆன்சர்ஸ் chat பாக்ஸ்ல காட்ட மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டின்னு சொல்றீங்களா? நாட். அர்பனிசம் ஓவர் ரூரல் பேக்வேர்ட்னஸ்னு கொடுத்துருக்காங்களே. அந்த அர்பனிசம் பத்தி பேசுவாங்களா எப்படி? ரூரல் பத்தி பேசுவோம். ஸோ ரூரல் ஏரியா பத்தி தான் பேசுவாங்க. ஸோ ஆன்சர் இது அப்போ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஆக்சுவலா கரெக்டா. வாய்ஸஸ் ரிவோல்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் மேன் அகேன்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா இதுல வந்து ஓவராலா ரூரல் ஏரியாவை பத்தி அதிகமா பிரைஸ் பண்ணியும் அர்பன் ஏரியா பத்தி இது டீக்ரேட் பண்ற மாதிரியும் பேசியிருப்பாரு. டீக்ரேட் அப்படின்றத விட என்னன்னா எல்லாரும் ரூரல் ஏரியாவை விட்டுட்டு அர்பனைசேஷன் அதை பத்தியே போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது வேலைக்கு அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இங்க இருந்து எல்லாரும் நிறைய பேர் சேஞ்ச் ஆகி போறாங்கல்ல. ஸோ அதுக்காக வந்து பேசியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஆத்தர்ஸோட நேம் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி பர்த். ஸோ நீங்கள் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Chaucer first. சாசரா? Langland. ஓகே, B C D E A. B C D E A கரெக்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் யார் தான் வருவானா வில்லியம் லாங்லேண்ட், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சாசர், அதுக்கப்புறம் தான் ட்ரைடன், போ, ஆஸ்கர் வைல்ட். ஓகே. S.T. Coleridge. S.T. Coleridge. I ever knew who answered the idea of man of genius. ஸோ இந்த ஒர்க்ல ஆக்சுவலா யாரை பத்தி பேசியிருப்பாரு? S.T. Coleridge. கரெக்ட், எஸ்டி காலரிட்ஜ். சரியா? ஸோ வில்லியம் ஹாஸ்லிட் இதுல எஸ்டி காலரிட்ஜ் பத்தி பேசியிருக்கிறாரு. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which two of the following are the titles of the sections in Thomas D. Quincy's The English Mail Coach? ஸோ தாமஸ் டி குயின்சியோட another two works உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேமஸ் ஒர்க். என்னலாம்? On knocking at the gate of Macbeth. Correct. Confessions of the Opium Eater. Confessions of the English Opium Eater. Opium Eater. Opium Eater. ஸோ ஒன் மோர் ஒர்க் அவரோடது ஃபேமஸ் ஆனது என்னன்னு பார்த்துக்கோங்க, த இங்கிலீஷ் மெயில் கோச். சரியா? ஸோ இதுல இருக்கிற டைட்டில்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட செக்ஷன் இருக்குல்ல, அதோட டைட்டில்ஸ் எந்த ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் போட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் பி அண்ட் சி, த விஷன் ஆஃப் சடன் டெத் அண்ட் த க்ளோரி ஆஃப் மோஷன், இது ரெண்டுமே வரும் ஆன்சர். ஓகே. Alexander Pope.
ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? Yes, ma'am. ஓகே. என் மொபைல் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே சரியா காட்ட மாட்டேங்குது. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க மைக் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சரியா? என்னோட சேட் பாக்ஸும் என்னன்னு தெரியல. எனக்கு காட்ட மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ வியூ விசிபிளா தானே இருக்கு. ஸோ அடுத்த Yes, ma'am. கொஸ்டின் பார்க்கலாம். Which two among the following condemned the transportation of 50,000 slaves into England in 1771? Answer? Horace Walpole. Horace Walpole. ஓகே. இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கெஸ் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் ஏ அண்ட் ஓகே. ஸோ ஏ வந்து யாருன்னா சாமுவல் ஜான்சன் அண்ட் ஹொரேஸ் வால்போல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான். ஓகே. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கணும். ஓகே. ஸோ ஹூ ரோட் த எஸ்ஸே மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் poets? William Hazlitt. William Hazlitt. ஓகே. வில்லியம் ஹாஸ்லிட். கரெக்ட். அடுத்து 18th century மேகசின்ஸை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பப்ளிகேஷன் இயர் வைஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாருங்க. இதுல ஜென்டில்மேன்ஸ் மேகசின் ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். லாங்கஸ்ட் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஒன் த மந்த்லி ரிவ்யூ அண்ட் தேர்ட் ஒன் த ராம்ப்ளர். அடுத்து கிரிட்டிக்கல் ரிவ்யூ. ஸோ இதுக்கான இயர்ஸ் எல்லாம் ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல உங்களுக்கு அந்த நியூ கிளாசிக்கல் ஏஜ்லயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்குது. சரியா? ஸோ அதுலயே பார்த்துக்கோங்க. இதுல இது எல்லாத்தோட இயர் பப்ளிகேஷன் இயர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களுக்கு கடைசியில் நான் சேட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் போடுறேன். ஓகே. அடுத்து நேம் த poet who has composed the following poems. இந்த போயம்ஸ்லாம் எழுதின ரைட்டரோட நேம் மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். The Divine Image, The Holy Thursday, அடுத்து The Little Boy Lost, The Little Boy Found. William Blake. William Blake. கரெக்ட். வில்லியம் பிளேக். ஸோ அவரோட ஃபேமஸ் ஒர்க் ரெண்டு உண்டு. என்ன ஞாபகம் இருக்கா? Of Innocence and Experience. சூப்பர். சாங்ஸ் ஆஃப் Experience. இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ரெண்டுல நீங்க மற்ற எதுவுமே படிக்கிறீங்களோ இல்லையோ இதுல உள்ள டைட்டில்ஸ் சரி என்னென்ன போயம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதோட டைட்டில்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகே. Next question. An account of the life of Mr. Richard Savage, son of the Yale Rivers, was the first major biography published by. Life of Richard Savage, யாரோட work? இதே ஆத்தர் தான் லைஃப்ஸ் ஆஃப் போயட்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாரு. Samuel Johnson. சாமுவேல் ஜான்சன். சரியா? ஸோ அந்த ஒர்க்கோட இதையும் சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நெட் கொஸ்டின்ஸ் தான். சரியா? அடுத்து which of the following works are written by John Dennis? நம்ம ஜான் டென்னிஸ் வந்து அட்டாக் பண்றதா நம்ம பார்த்தோம். ரைட்? அலெக்சாண்டர் போப்ப. ஸோ அதே ஆத்தர் எழுதின ஒர்க்ஸை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஆன்சர்ஸ் போட்டுறேன். அது என்னன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏ அண்ட் சி அப்புறம் இ அப்படின்னு சொல்லி 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ரெஃபர்மேஷன் ஆஃப் மாடர்ன் போயட்ரி அப்படின்ற ஒர்க். அடுத்து த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் போயட்ரி. அதுக்கடுத்து an essay on genius and writings of Shakespeare. இந்த மூணுமே ஜான் டென்னிஸோட ஒர்க் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து which of the following playwright have collaborated in writing the satire 3 hours after marriage? ஸோ கொலாபரேஷன்ல எழுதின ஒரு ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரைட்டர்ஸ் அப்படின்ற நேம் கேட்டிருக்காங்க. Dryden, Pope and Arbuthnot.
on criticism. சரியா? ஓகே, அடுத்து ஜோசப் அடிசன் வாஸ் அசோசியேட்டட் வித் which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன மேகசின்? Spectator. ஓகே, சோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜோசப் அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுதான். சோ சேம். ஓகே, ஸ்பெக்டேட்டர். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? டாட்லர். Rattler. ஓகே, which of the following poems is written by Oliver Goldsmith? The Deserted கரெக்டான Village. டைட்டில் சொல்லுங்க. Deserted Village. The Deserted Village. The Deserted Village. சரியா? ஆர்டிகிள் ரொம்ப முக்கியம். ஏவா தேவா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ராபர்ட் பர்ன்ஸ் வாஸ் born in Scotland. ஓகே, ஸ்காட்லாந்து. ஓகே, அடுத்து டாக்டர் பிரிம்ரோஸ். Vicar of Vicar of Wakefield. சூப்பர், விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஓகே, அடுத்து ஸோ அகெயின் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஆன்சர் போட்டுறேன், அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ட்டி கிரிட்டிசிசம் பற்றி பேசியிருக்கிறாரு. அடுத்து குட் கிரிட்டிக்கா எப்படி இருக்கிறது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பேசியிருக்கிறாரு. இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே, அகெயின் ஒன் மோர் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் யாரை ட்ரிபியூட் பண்ற மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜோசப் அடிசன். ஸோ லேட்டர் இதுல என்ன இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் கொஸ்டின்ல எதை பத்தி கேட்டிருப்பாங்கன்னா காஃபி ஹவுசஸ் பத்தி பேசியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு மெயினா அதுல வந்து அடிசன் தான் வந்து ரிலேட்டட் டு காஃபி ஹவுசஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து which of the following poems are written by Alexander Pope? Options? Dunciad. A and B. Super. A and B. Dunciad and moral essays. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து whom does Alexander Pope satirize in the portrait of Sporus? ஸோ அவரோட ஒர்க்ல ஸ்போரஸ் அப்புறம் ஆட்டிகஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இல்ல ஸ்போரஸ் அப்படின்ற கேரக்டர் யார் ரெப்ரசென்ட் பண்ணும்? Salisbury. லார்ட் ஹார்வி. சரியா? இதுல வந்து அடிஷனையும் லார்ட் ஹார்வியும் அவர் வந்து கம்பேர் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. அதுல ஸ்போரஸ் அட்டிகஸ் அப்படின்ற கேரக்டர் அடிசனை மென்ஷன் பண்ணும், அப்படின்ற கேரக்டர் லார்ட் ஹார்வியை மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அட்டிகஸ்க்கு ஸ்பெல்லிங் மட்டும் யாராட்டும் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அட்டிகஸ் வந்து அடிசனை மீன் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாரு. ஓகே, அடுத்து வேர்சஸ் ஆன் தி டெத் ஆஃப் டாக்டர் ஸ்விஃப்ட். இது யார் எழுதியிருப்பா? Jonathan Swift. யாரு? Jonathan Swift. Jonathan Swift. ஓகே, அடுத்து தாமஸ் பெயின்ஸ் தி ரைட்ஸ் ஆஃப் தி மேன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் இயர் கேட்டிருக்காங்க. 1791. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து வில்லியம் பிளேக்ஸ் ஃபேமஸ் போயம் லண்டன் அடுத்து சிக் ரோஸ் டைகர். ஸோ இதெல்லாம் எதுல அப்பியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Songs of Experience. கரெக்ட், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அடுத்து யாரெல்லாம் ஐரிஷ் ரைட்டர்? சரியா? நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐரிஷ் ஸ்காட்டிஷ் அப்படின்றதெல்லாம். ஸோ இங்க யாரெல்லாம் ஐரிஷ் ரைட்டர் இல்லைன்னு தெளிவா கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான். கரெக்ட், தாமஸ் கிரே. ஏன்னா அவர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர் அப்படின்றது. ஓகே, பிரிட்டிஷ் ரைட்டர் தான் அவர். அடுத்து the inferior priestess at her altar's side trembling begins the scared rites of pride. In this description of Belinda at the dressing table, what does the word pride refers to? அதாவது பெலிண்டானா எந்த வர்க்ல உள்ள கேரக்டர்? பெலிண்டா Rape of the Lock. ஸோ அதுல அவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரி, இதுல ப்ரைட் அப்படின்ற வேர்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆன்சர் போட்டுறேன், கொஞ்சம் டைம் ஆகுது இதனால மட்டும். ஓகே, ஸோ போத் A and B தான் ஆப்ஷன். என்னன்னா வேனிட்டி அண்ட் செகண்ட் ஒன் ப்ரைட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் மேன் சின் அப்படின்ற 2 ஆப்ஷன் தான். ஓகே, அடுத்து தாமஸ் அண்ட் ஹென்ரிட்டா பவுலர்ஸ் எடிஷன் ஆஃப் த ஃபேமிலி ஷேக்ஸ்பியர்
gave rise to the word bowlerize? அதாவது addition of Screen family is not visible. Screen is not visible. Okay, wait a minute. ஓகே, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. பார்க்கலாம்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். நீங்க ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கிறதுனால என்னால ஷேர் பண்ண முடியல இப்போ. ஸோ நான் வேணா இதை உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்க லேட்டர் செக் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ்? ஓகே மேம். Ma'am, thank you. குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே, தேங்க்யூ மேம்.